Hi viewers, welcome to Belagan channel. இந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படினா ராயல் என்ஃபீல்ட் ரீபான் கிளாஸோட ஃபியூல் இன்ஜெக்டர் எப்படி செக் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோங்க. அதே சமயம் இன்ஸ்ட்ருமென்ட் கிளாஸோட சாக்கெட் எப்படி ரிமூவ் பண்ணி மாற்றுறது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். அது எதுக்கு இன்ஸ்ட்ருமென்ட் கிளாஸ் காட்றோம் அப்படினா இப்போ நம்ம ஃபியூச்சர் ட்ரிப் நேவிகேஷன் போகணும்னு வச்சுக்கோங்களே, இந்த பேட்ச் ரிமூவ் பண்ணிட்டு மாற்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அதையும் காமிச்சிடுறோம். வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள், 1080 பிக்சலில் பாருங்கள், ஃபுல் ஸ்க்ரீன், ஃபுல் பிரைட்னஸ், ஃபுல் சவுண்ட். கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஏன்னா என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்போம். அதே சமயம் இந்த வீடியோக்குரிய சப்போர்ட்டிங் வீடியோ லிங்க்லாம் போட்டிருப்போம். இப்போ டேங்கெல்லாம் கழட்டி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை எப்படி கழட்டுறது மாட்டுறது அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரீவியஸ் வீடியோ பண்ணியிருக்கோம். அதனால டிஸ்கிரிப்ஷன் போய் பாருங்கள், லிங்க் போட்டிருப்போம். அதுக்கப்புறம் கமெண்ட் கொஞ்சம் மறக்காமல் பாருங்கள். இதாங்க ஃபியூவல் இன்ஜெக்டருக்கு வரக்கூடிய சாக்கெட்டு. இது எப்படி ரிமூவ் பண்ணால் ப்ரெஸ் பண்ண வாக்கில் இருக்கணும். இது கொஞ்சம் டஃப் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம ரிமூவ் பண்ணி தாகணும். எப்படி ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு பாருங்கள். இந்த சாக்கெட் ரிமூவ் பண்ணுறப்போ கொஞ்சம் டஃப் கொடுக்க செய்யும். அதனால் நான் திருப்பி யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லென்த்தான திருப்பி, ஒரு ஷார்ட்டான திருப்பி. இந்த லென்த்தான திருப்பியை இந்த எண்டில் வச்சிடுறேன். வச்சுட்டு இந்த லிவர் நல்லா ப்ரெஸ் பண்ணணும். இந்த லிவர் நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, திருப்பி வச்சு அப்போ ஓரளவு தான் ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஃபுல்லாக அழுத்துறேன் அப்படின்ட்டு உடச்சிடக்கூடாது. இப்படி வச்சுட்டு இப்படி திருப்ப போகிறோம். கழட்டியாச்சுங்க. அப்போ பார்த்துருப்பீங்க, இந்த லிவரை நம்ம சாஃப்டாக ப்ரெஸ் பண்ண வாக்கிலே இதை லைட்டாக திருப்பினோடனே வந்துருச்சு. இது ஈஸி தாங்க. அதை விட்டு வரல வச்சு ப்ரெஸ் ட்ரை பண்ணால் டஃப் கொடுக்க தான் செய்யும். கலர் கோடு பார்த்துக்குங்க. ஒன்று ஆரஞ்சு, இன்னொன்று ப்ளூவில் க்ரீன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபியூல் இன்ஜெக்டரோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ செக் பண்ணிடலாம். அதுக்கு மல்டிமீட்டர் ஓம்ஸ் வேல்யூ திருப்பிக்கணும். ஒயரிங் ஹார்னஸ் படி மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த காம்பனோட ப்ளூவில் க்ரீனுக்கு நேரம் ரெட் ப்ராப் வைக்கிறேங்க. அப்புறம் ஆரஞ்சுக்கு நேரம் பிளாக் ப்ராப் வைக்கிறேன். இப்போ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பார்ப்போம். 11.4 ohms to 12.6 ohms இருக்கணும். நமக்கு 15 பாயிண்டில் காட்டுது. அதனால் ஒன்று நீங்கள் கொஞ்சம் முன்ன பண்ண தான் வரும். இப்போ வோல்ட் செக் பண்ணிடலாம். மல்டிமீட்டர் டீசல் திருப்பிடுறேன். சாவி ஆன் பண்ணியாச்சு, இக்னிஷன் ஆன் பண்ணியாச்சு. இப்போ சாக்கெட்டில் பார்ப்போம். ஃபியூல் இன்ஜெக்டரோட ஒயரிங் ஹார்னஸில் ப்ளூவில் க்ரீனில் வந்து மல்டிமீட்டர் ரெட் ப்ராப் வைக்கிறேன். பிளாக் ப்ராப்பை அதே சாக்கெட்டில் வரக்கூடிய ஆரஞ்சு வரல வைக்க மாட்டோம். ஏன்னா ஆரஞ்சுங்கிறது ஈஸியோட பின்னிலேருந்து வரக்கூடிய ப்ளஸ் வோல்ட்டு. அதனால் நெகட்டிவ்க்கு நம்ம பாடியில் மைனஸ் வைக்கிறோம். வோல்ட்டுன்னு பார்க்கும்போது 12 வோல்ட் வரணும். நமக்கு 17, 18 இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. வண்டி ரன்னிங்கில் கரெக்டாக எடுத்துக்கிறீங்களா? இப்போ காட்டுறது 17, 18 இந்த மாதிரி காட்டிட்டு இருக்கு. இப்போ ஃபியூல் இன்ஜெக்டரோட சாக்கெட்டை மாட்டிடலாம். ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணால் போதும். மாற்றி மாட்டுக்கு சான்ஸ் இல்லைங்க. கார் டு காரி தான் வச்சு ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணால் லாக் சவுண்ட் வரும். அவ்வளோதான். லிவரை ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. அவ்வளோ லாக் சவுண்ட் கேட்டுருச்சு. இந்த மாதிரி ஃபியூலை நம்ம பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்க. ஏன்னா இந்த ஃபியூல் இன்ஜெக்டர் வர ஹோஸ் கனெக்ட் ஆகிருக்கு பாருங்க. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் மறந்தாப்ப டேமேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது ரன்னிங்கில் லைட்டாக லீக் ஆனால் கூட என்ன தெரியுங்களா, லீக்கே இந்த சைடு இருந்தால் கூட ஓரளவுக்கு ஓகே. இருந்தாலும் மற்ற சாக்கெட்டில் அந்த ஃபியூவல் ஸ்ப்ரே ஆச்சு அப்படின்னா ஃபயர் ஆக சான்ஸ் இருக்குங்க. எஸ்பெஷலி அந்த சப்போஸ் அந்த ஹோஸ் டேமேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஸ்ப்ரே ஆகுறது இந்த ஸ்பார்க் பிளக் வருது இல்லைங்களா, இந்த சப்ரஸர் கேப்பு இந்த சைடில் என்ன எங்கேயாவது பட்டுச்சு அப்படின்னா ஈஸியாக ஃபயர் ஆயிரும். ஏன்னா அது டிஃபால்ட்டாகவே ஹை வோல்ட்டு. அதுலேயும் நம்ம ஃபியூலை ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா டெம்பரேச்சர், வாட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஃபயர் ஆக அதிக சான்ஸ் இருக்குது. அதனால் அப்பப்போ பார்த்துக்கணுங்க. இந்த ஃபியூல் இன்ஜெக்டர் ட்ராக் இருக்குங்களா, இந்த ஓஸ் கனெக்ட் பண்ணும்போது பார்த்தா பண்ணும். ஏன்னா நம்ம கொஞ்சம் சேக் பண்ணி எடுத்தோம்னா இது நாளை வீக்காக இருக்கும். அதனால பார்த்து நம்ம சேக் பண்ணிட்டு இருந்தோம்னா இது பிளாஸ்டிக் மாதிரி தான், இது உடஞ்சிரும். டேங்க் தான் இந்த ஃபியூல் பம்ப் இருக்கு இல்லைங்களா, இதாங்க இது அப்சர்வ் பண்ணுவாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் வந்து பிரேக் ஆகி இது மூலமாக கூட ஃபயர் ஆயிருக்கு. அந்த மாதிரி சிலதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் காமிக்கிறேன். இது அப்பப்போ நம்ம வண்டியில் அடியில் முடிஞ்சு பார்த்துக்க நல்லது. இது வரைக்கும் ஓஸ் கனெக்ட் ஆகிருக்கும், மிச்சம் தான் தெரியும். இன்னும் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு எங்கேயாவது லீக் ஆகுதுன்னு சொல்லி இல்லை ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுதா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி நம்ம அப்பப்போ பார்த்து வச்சுக்கணும். அப்போ ஃபியூல் இன்ஜெக்டரோட அந்த ஒயரிங் ஹார்னஸோட வோல்ட் பார்த்தோம், அதுவும் வருது. ஃபியூல் இன்ஜெக்டர் அந்த காம்பனோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பார்த்தோம், அதுவும் அந்த ரேஞ்சுக்குள்ள வருது. அப்போ ஃபியூல் இன்ஜெக்டர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ இன்ஸ்ட்ருமென்ட் சாக்கெட் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த டூமை கழட்டணும். வீடியோ ஃபாஸ்ட் பண்ணிடுங்க. யூடியூப் சைட்டில் போய் ஸ்லோ பண்ணி பார்த்துங்க. இந்த வீடியோ ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம். வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இந்த இன்ஸ்ட்ருமென்ட் சாக்கெட் ரிமூவ் பண்ணால் இந்த லிவரை கீழே இருக்கணுங்க. ஃபஸ்ட்டு ரெட் கலர் லிவரில் கீழே வந்துருச்சு சவுண்டோட. இப்போ ரெட் கலர் லிவரை கீழே தேய்ச்சி ஃப்ரீ பண்ணியாச்சு லாக்க. இதுக்கப்புறம் இந்த சாக்கெட்டில் இருக்கிறது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பேடமாக இருக்கும். அந்த சர்ஃபேஸ் மேலே வர வச்சு நம்ம இப்படி கீழே இழுக்கணும். அது ப்ரெஸ் பண்ண வாக்கில் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கிட்டு அப்படியே இழுக்கணும். ப்ரெஸ் பண்ணுறது ஜென்ரலாக தான் இருக்கும், ஆனால் இழுக்கிறதாங்க நம்ம கொஞ்சம் பவர் கட்டுற மாதிரி இருக்கும். அவ்வளோ வந்துருச்சு. நட்டு இருக்குதுங்களா, இதாங்க இன்ஸ்ட்ருமென்ட் கிறிஸ்டோட சப்போர்ட்டிங் நட்டு. இதை நம்ம ஃப்ரீ பண்ணாவே நம்ம இன்ஸ்ட்ருமென்ட் கிறிஸ்டோ வெளியே எடுத்துடலாம். 10 mm லெஃப்ட் சைடு லூஸு காலஞ்சி ராச்சர் போட் பண்ணலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லெஃப்ட் சைடு லைட்டாக செக் பண்ணி அடுத்து சப்போர்ட் கொடுத்து மேலே ஏற்றோம்னா வந்துடும். அவ்வளோங்க எடுத்தாச்சு இன்ஸ்ட்ருமென்ட் கிறிஸ்டரை. இப்போ இந்த கேப் தெரியுதுங்களா, இந்த பேட்சை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குங்க. ஒன்று அந்த ஒயரை உள்ளே தெரியுது பாருங்கள், அதெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு காலஞ்சி வச்சுட்டு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் போட்டு அங்கே ஸ்டார்ட் டைப் மாதிரி ஸ்க்ரூ இருக்கும், அதை கொஞ்சம் கொடுத்து நம்ம அப்படியே பேட்சை ரிமூவ் பண்ணிடலாம். அப்படி இல்லாட்டி அந்த ஹெட்டு மாதிரி வருது இல்லைங்களா, இந்த ஹெட்டு டோட்டல் செட்டப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பேட்சை ரிமூவ் பண்ணி நம்ம ட்ரிப்பர் நேவிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரிப்பர் நேவிகேஷன் மாட்டிட்டு அதுக்கு ஒரு சப்ளை இங்கே வருதுங்க. இந்த சாக்கெட்டு கொடுத்தா ட்ரிப்பர் நேவிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். அது முடிஞ்ச அடுத்த வீடியோ நான் பண்ணுறேன். கிளாம்ப் எப்படிங்களா, இந்த ஒயர் செட்டப்லாம் கொஞ்சம் தள்ளி பிடிச்ச வாக்கில் வச்சு அமுத்தி கீழே இழுத்தா வந்துடும். கீழே வச்சு வெளியே எடுத்துட வேண்டியதான்.
அவ்வளோதான் கிளாம்பு. இதான் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ஓட இருந்துச்சு. இந்த சப்போர்ட் தான் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நிற்கிது. நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ மாட்டிட வேண்டியதான். இது ஆக்சுவலாக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எடுத்துருவீங்களா, அப்போ இது பிடிச்சி கீழே தேவையில்லை. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மேலே தேவை, இது ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கீங்கள, அதுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். பொதுவாகவே ஒரு செக்ஷனை நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அது எந்த பொசிஷன் சொல்லி நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாங்க கழட்டவே ஆரம்பிக்கணும். அப்படி பார்த்துக்கிட்டா தான் திரும்பி மாட்டும் போது அதே பொசிஷன் மாட்டுவோம். நம்ம கழட்டும் போது எங்கேயாவது டஸ்ட் இருந்துச்சுன்னா அதை ட்ரை க்ளீன் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணிடணும். இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மாட்டிடலாம். இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கழட்டும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு நட்டு இருந்துச்சு, அதுக்கு வாசர் இருந்துச்சு, அதாவது வாசர் நட்டு கம்னஸ் இருந்துச்சு. அதனால் அதை பார்த்துக்கணும். இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் சீட்டிங் இடத்துல பார்த்தீங்கன்னா ரப்பர் இருக்குது. அந்த ரப்பர் நல்லா கணிசாக சொல்லி பார்த்துக்கணும். ஏதாவது டேமேஜ் இருந்துச்சுன்னா அப்புறம் தண்ணி உள்ள போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ இந்த நட்டு லாக் பண்ணுவோம் இல்லைங்களா, அதை வந்து டேரக்ஷன் மாற்றி போட முடியாது, அதை விடாது. ஏன்னா இங்கே ரப்பர் உள்ள கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த பொசிஷன் எப்படி உட்காரோ அது மாதிரி வச்சா மாற்ற மாதிரி இருக்கும். டைட் வச்சலாம். ரைட் சைட் டைட்டு. இந்த வெளியே அந்த நட்டு இருந்துச்சுங்களா, அந்த வெளியே இந்த போல்ட்டு இல்லை இந்த ராடில் வந்து ப்ளைனாக இருக்கிற தெரிய வரைக்கும் நம்ம இந்த நட்டை எடுத்து வச்ச போதும். அதுக்கு மேலே வச்சோம் அப்படின்னா கட்டாயிடும். இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் சாக்கெட்டை கட்ட மாட்டேன்னு சொல்லி பார்த்துக்கலாம். எல்லா நோட்டும் கட்டுதுங்க, நம்ம கட்ட மாட்டிருக்கோம். இந்த செட்டப் எப்படி கழட்டி மாட்டேன்னு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த ஓல்டு வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் டேங்கெல்லாம் மாட்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட வேண்டியதான். ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக எம்எல்ஏ தெரிய சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம அந்த ஃபியூல் இன்ஜெக்டர் செக் பண்ணுறோம், அந்த ஒயரிங்கர் செக் பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம வண்டியை இக்னிஷன் ஆன் பண்ணி பார்த்தோம் இல்லைங்களா, ஆன் பண்ணி செக் பண்ணோம். அதனால் வந்து எம்எல்ஏ தெரியும். அது ஜஸ்ட் OB2 போட்டு கிளியர் பண்ணிட வேண்டியதான். ஆல்ரெடி OB2 போட்டு எப்படி கிளியர் பண்ணுற அப்படிங்கிற வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். அந்த லிங்க் நான் தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது சொல்லணும், ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேட்க கிளியர் பண்ணிக்கலாம். நாங்கள் ஏதாவது சொல்லணும் இல்லை சொல்ல மாட்டாலும் கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு வர மாதிரி பண்ணுறோம். இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனோட.